GST, Goods and Service Tax, இந்தியாவோட பிக்கெஸ்ட் டேக்ஸ் ரிஃபார்ம். டூத்பேஸ்ட்டுக்கு, ஏசிக்கு, பிரெட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. இப்போது செப்டம்பர் 22, 2025 இருந்து வெர்ஷன் 2.0 வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு இன்னும் சிம்பிளாக, ஸ்மார்ட்டராக அண்ட் காமன் மேன் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. அண்ட் இதனால் என்னென்ன சேஞ்சஸ், யாருக்கெல்லாம் இதில் பெனிஃபிட்ஸு, காமன் மேனுக்கு இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுது, அண்ட் ஸ்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ வித் மீ சங்கர் ஃப்ரம் EMI Work. எதுக்கு இந்த ரிஃபார்ம் தேவைப்படுது? ஒரிஜினலாக நமக்கு 4 ஸ்லாப் இருந்தது. 5%, 12%, 18% அண்ட் 28%. பிரெட் வாங்கினா 5%, ஏசி வாங்கினா 28%. அண்ட் ஆல்சோ MSMEயில் இருக்கிற ஸ்மால் ஷாப்கீப்பர்ஸுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அந்த ஃபைலிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு கிளியரான இந்த 56th கவுன்சிலில் வந்துட்டு ஒரு கிளியரான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எசென்ஷியல்ஸுக்கு 5%, ஸ்டாண்டர்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்துட்டு 18%, அண்ட் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சின் ப்ராடக்ட்ஸ்னால் இந்த டொபாக்கோ, பான் மசாலா இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு 40%. இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வாட் ஹஸ் பிகம் சீப்பர்? FMCG 5% GST, லைக் இந்த சோப்பு, டூத்பேஸ்ட்டு, ஷாம்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு. நான் சொன்ன மாதிரி சிகரெட்ஸ் அண்ட் பான் மசாலாவுக்கு 40% போடுறாங்க. ஸோ ஒரு சாமானியனுக்கு உங்களுக்கு சாம்பார் பொடியும் சரி, பேபி ப்ராடக்ட்ஸும் சரி, ரொம்பவே லோயர் ரேட்ஸுக்கு இப்போது கிடைக்க போகுது ஃப்ரம் 22 செப்டம்பர் 2025. இதனால் பிஸ்னஸுக்கு என்ன இம்பேக்ட்? கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் ஸ்லாப் டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு ப்ரைஸில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ கஸ்டமர்ஸோட ஆர்குமெண்ட் வந்துட்டு குறையும். அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்துட்டு இன்புட் காஸ்ட் குறைஞ்சதுனால அஃபோர்டபுள் ரேட்ஸில் நம்மளால் வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். முக்கியமாக கார்ப்பரேட்ஸ்க்கு வந்துட்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்துட்டு ட்ராக்கிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போது டிஜிட்டல் ஃபைலிங் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட்ஸ் வரும். ஸோ இது இன்னுமே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் பிஸ்னஸ்க்கு. அண்ட் ஆல்சோ GST அப்ளியேட் ட்ரிபியூனல், GST 18 சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மாதிரிங்க. GST டிபார்ட்மெண்ட் இருக்குது அண்ட் டேக்ஸ் பேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து இட் டுக் லாட் ஆஃப் டைம். இப்போது இந்த கோர்ட் மூலமாக போனாங்கன்னா ப்ராசஸ் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ இதனால இவங்களுக்கு வந்துட்டு அந்த டேக்ஸ் பேயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த GST 18 மூலமாக. ஸோ கஸ்டமர்ஸ் ஆகிய நமக்கு இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் இருக்க போகிறதில்ல. ப்ரைஸில் ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். காம்படிஷனால் பெட்டர் ரேட்ஸ் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு உங்கள் காசுக்கான மதிப்பு கிளியராகவே தெரியும். அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்வியஸாக உங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ஸ்டாஃபுக்கு எஜுகேட் பண்ணுங்கள் அண்ட் ITCயோட கிளைமை வந்துட்டு ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்கள். முக்கியமாக கஸ்டமர்ஸோட ரேப்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல சான்ஸ். ஏன்னா டிரான்ஸ்பரன்சி நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னும் வந்து பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ ஃபைனலி GST 2.0 அப்படின்றது இது வெறுமன ஒரு டேக்ஸ் அப்டேட் மட்டும் கிடையாது. இது முக்கியமாக ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கும், கன்சியூமர்ஸுக்கும், பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு இது இம்பேக்ட் ஆகுது அண்ட் இது டேரெக்டாக வந்துட்டு இந்தியன் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பற்றி. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு காமன் மேனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணுங்கள், GST பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ரிஃபார்ம்ஸை பற்றி கொஞ்சம் கற்றுக்கோங்க. அண்ட் மீண்டும் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ சங்கர். டாடா.